இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொத்தமல்லி சாதம். மிக்சியில் 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச கொத்தமல்லி கொஞ்சம், இதை அப்படியே தண்ணி விடாமல் பிடிச்சிக்கலாம். கொத்தமல்லி பிடிச்சாச்சு, தண்ணி விடாமல் அப்படியே மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கோம். பச்சை மிளகாயும் கொத்தமல்லி. இப்போ கொத்தமல்லி சாதத்துக்கு தேவையான பொருள்லாம் போட்டுக்கலாம். தாளிப்பு: கடுகு, உளுத்தப்பருப்பு, பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, வரமிளகாய். இப்போ நறுக்கி அந்த மிக்சியில் போட்டு அரைச்சி வச்ச கொத்தமல்லியை போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா கொதித்து சுண்டட்டும். வதங்கிடுச்சுன்னா அப்புறம் சாதம் போட்டு கலரிக்க வேண்டியதுதான். கொஞ்சமாக பெருங்காய பொடி போட்டுக்கலாம். சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி நல்லா வதங்கட்டும். இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா கொதித்து வெளியில் வறுக்கலாம். வதக்கினது போதும். லைட்டாக லெமன் கொஞ்சம் பொரிஞ்சுக்கலாம். அடுப்பு அணைச்சிட்டு புளிப்பு இருந்தால் லைட்டாக நல்லா இருக்கும். சாதம் கலர்றதுக்கு 2 கேரட்டையும் போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி தொக்கு ரெடியாக எடுத்து சாதம் கலர்த்து பார்க்கலாம். இப்போது நம்ம கொத்தமல்லி சாதம் ரெடி ஆகிடுது. சூப்பராக இருக்கும். எல்லோரும் பண்ணி பாருங்கள் வீட்டில். ஓகே, பாய்.